student, welcome to 11th physics class. So now we are going to see the topic applications and limitations of the method of dimensional analysis. So the applications la the 3 points நம்ம already பார்த்தாச்சுமா. இப்போ ஜஸ்ட் நான் அதை வந்து ரீகால் பண்ணுறேன். அதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த சம்ஸ் இருக்குது அதை பார்க்கணும். So this method is used to convert a physical quantity from one system of unit to another. ஸோ அதாவது ஃபிசிக்கல் குவான்டிட்டி இப்போ சிஜிஏ சிஸ்டமில் இருக்குது அப்படின்னா அதை எஸ்ஐ சிஸ்டமில் கன்வெர்ட் பண்ணுறது, இல்லைனா எஸ்ஐ சிஸ்டமில் இருந்துச்சுன்னா அதை சிஜிஏ சிஸ்டமில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தே ஹேட் டு யூஸ். ஸோ இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் மெத்தட், டைமென்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கன்வெர்ட் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஃப்ரம் ஒன் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் டு another. Check the dimensional correctness of a given physical equation. ஸோ கொடுக்கப்பட்ட அந்த ஃபிசிக்கல் ஈக்குவேஷனோட லெஃப்ட் சைட் அண்ட் போத் சைட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இந்த டைமென்ஷனல் மெத்தட் யூஸ் ஆகுது. எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஸ் அமாங் வேரியஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு சி டு கன்வெர்ட் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஃப்ரம் ஒன் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் டு another. ஸோ அதாவது ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்டை எப்படி கன்வெர்ட் பண்ணி another சிஸ்டம் ஆஃப் யூனிட்டாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். This is based on the fact that products of numerical values. This is எது பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா fact that product of the numerical values, ப்ராடக்ட்னா என்னது, மல்டிப்ளை பண்ணுறதுன்னு அர்த்தம். நியூமரிக்கல் வேல்யூவை ஃப்ரண்ட்டில் மல்டிப்ளை பண்ணுறது அண்ட் இட்ஸ் கரஸ்பாண்டிங் யூனிட் u. ஸோ அப்போ அந்த நியூமரிக்கல் வேல்யூவை என்னன்னு சொல்கிறாங்க n அண்ட் யூனிட்டை வந்து u அப்படின்னு சொல்கிறாங்க. u is constant, is a constant, அதாவது லென்த், மாஸ், டைம் அதெல்லாம். தட் இஸ் அப்போ எப்படி எழுதுகிறாங்க, n of u அப்படின்னு எழுதுகிறாங்க. n of u is equal to constant or n1 of u equal to n2 of u2 அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. ஸோ அப்போ this is the to convert a physical quantity from one system of unit to another system of units. This is based on the fact that the product of numerical values n and its corresponding unit u is a constant. So that is we can write like this, n of u is equal to constant. இது நம்ம எக்ஸாம்பிள் சம்மில் பார்த்தோன்னா இன்னொன்று கிளியராக தெரியும். n அப்படிங்கிறது நியூமரிக்கல் வேல்யூ, அதாவது நம்பர்ஸ் எழுதியிருப்பாங்க. u அப்படிங்கும்போது இந்த மாஸ், லென்த், டைம் அதுதான் சொல்கிறாங்கம்மா. டைமென்ஷனலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதோட டைமென்ஷன் ஃபார்முலாவில் எழுதியிருப்பாங்கம்மா. அதுதான் n of u is equal to constant. இல்லைனா எப்படி எழுதுகிறாங்க, n1 of u1 equal to n2 of bracket u2 அப்படின்னு எழுதுகிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கன்சிடர் a physical quantity which has dimension a. ஸோ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை கன்சிடர் பண்ணிக்கிறோம், அதோட டைமென்ஷன் a இன் மாஸ், அதாவது பவரில் வரும், மாஸ் m பவர் a அப்படின்னு வரும். b இன் லென்த், அதாவது பவர் l பவர் b அப்படின்னு வரும். அடுத்தது c இன் டைம், அதான் a இன் மாஸ்னா m பவர் a, b இன் லென்த்னா l பவர் b. அடுத்தது c இன் டைம்னா t பவர் கேபிட்டல் T பவர் c அப்படின்னு வரும். இஃப் த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இன் ஒன் சிஸ்டம் ஆர் த, அதாவது ஒரு சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா m1 l1 அண்ட் t1. அதாவது என்ன சொல்கிறாங்க, இப்போ எஸ்ஐ சிஸ்டம் இருக்குது அப்படின்னா எஸ்ஐ சிஸ்டமில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை m1 l1 t1 எடுத்துக்கலாம். அடுத்து அண்ட் another systems are m2 l2 and t2. ஸோ and another system are m2 l2 and t2 respectively. புரிஞ்சுதுங்களா, இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா தெளிவா? ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டி விச் ஹாஸ் டைமென்ஷன் a இன் மாஸ்னா m பவர் a, b இன் லென்த்னா l பவர் b, c இன் டைம்னா t பவர் c. இஃப் த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இன் ஒன் சிஸ்டம் ஆர், அதாவது ஒரு சிஸ்டமில் ஏதோ ஒன்று எஸ்ஐ சிஸ்டமாக இருக்கலாம் இல்லை சிஜிஏ சிஸ்டமாக இருக்கலாம், ஒரு சிஸ்டமில் இருக்கிற ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் எப்படி எழுதுகிறாங்க, m1 l1 அண்ட் t1 எழுதுகிறாங்க. அண்ட் அதர் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் வந்து என்னென்ன எழுதுகிறாங்க, m2 l2 அண்ட் t2 ரெஸ்பெக்டிவ்லி. தென் we can write, அதை எப்படி ஈக்குவேஷன் எழுதுகிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், n1 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது n1 of u1 n2 of u2ன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். அப்போ n1 of u1ங்கிறது கான்ஸ்டன்ட்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ தட் இஸ் n1 of m1 பவர் a, l1 பவர் b, t1 பவர் c. அடுத்தது n2 of m2 பவர் a, l2 பவர் b, t2 பவர் c. இது எக்ஸாம்பிள் சம் பார்க்கும்போது இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். ஸோ we have thus converted the numerical value of physical quantity
from one system of units to, so physical quantity from one system of units into other system. So we have thus converted the numerical value of physical quantity ஒரு system of unitல இருந்து இன்னொரு system of unitக்கு நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும் using this dimensional formula அப்படின்னு சொல்றாங்கம்மா. அடுத்தது எக்ஸாம்பிள் சம் 1.12 சொல்லியிருக்காங்க. கன்வெர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 76 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இன் சிஜிஎஸ் சிஸ்டமில் தான் வரும். எஸ்ஐ சிஸ்டமில் மீட்டர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போது இங்கே 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்யூரி ப்ரெஷர் இன்டூ நியூட்டன் மீட்டர் இன்வர்ஸ் ஸ்கொயர்டு யூஸிங் த மெத்தட் ஆஃப் டைமென்ஷன்ஸ். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது என்னது, சிஜிஎஸ் சிஸ்டமில் நமக்கு நியூமெரிக்கல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. எதை கொடுத்துருக்காங்க, மெர்க்யூரி ப்ரெஷரோட வேல்யூ வந்து 76 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அதை என்னவா கன்வெர்ட் பண்ணணுமா, எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணணும். அதான் சொல்லுங்கள், சென்டிமீட்டரில் இருக்கிறத இன்ட்டு என்னவா மாற்றணும், நியூட்டன் மீட்டர் இன்வர்ஸ் ஸ்கொயர். தட் மீன்ஸ் ப்ரெஷரோட ஃபார்முலா என்னென்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன், பை ஏரியா அப்படின்னு சொல்லும்போது மீட்டர் ஸ்கொயர்டுன்னு வரும். அதை மேலே ரைஸ் பண்ணும்போது மீட்டர் இன்வர்ஸ் ஸ்கொயர்டுன்னு வரும். ஸோ அப்போ இதை வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். சிஜிஎஸ் சிஸ்டமில் இருக்கிறத எஸ்ஐ சிஸ்டமில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் சிஜிஎஸ் சிஸ்டம் 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்யூரி ப்ரெஷர் ஈக்குவல் டு, அதாவது அந்த நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் இல்லைங்களா, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், அதாவது நார்மல் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அட் சி லெவலில் வந்துட்டு அதோட வேல்யூ என்னென்னா, அதாவது ஹைட்டு ரோ ஜிஹெச் அந்த மாதிரி வரும். அதோட ஃபார்முலா ப்ரெஷர் ஈக்குவல் டு என்னென்னா ரோ ஜிஹெச் அப்படின்னு வரும். ரோ அப்படிங்கிறது டென்சிட்டி ஆஃப் அ மெர்க்யூரி, ஜி அப்படிங்கிறது அக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஹைட் அப்படிங்கிறது ஹெச் அப்படிங்கும்போது ஹைட், அதாவது 76 சென்டிமீட்டர். இப்போ சிஜிஎஸ் சிஸ்டமில் இதோட ஃபார்முலா எழுதிக்கிறாங்க. 76 இன்ட்டு 13.6 இன்ட்டு அதாவது டென்சிட்டி இன்ட்டு 980. சிஜிஎஸ் சிஸ்டம்ங்கும்போது அது 9.8ன்னு வரக்கூடாது, 980 9 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் ஸ்கொயர். இப்போ இது எல்லாமே சிஜிஎஸ் சிஸ்டமில் தான் இருக்குது. இப்போது இன் சிஜிஎஸ் சிஸ்டம் 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்யூரி ப்ரெஷர் ஈக்குவல் டு, ஏன் இந்த 13.6 980 அப்படின்னா வந்துச்சுன்னா, ஏன்னா P இஸ் ஈக்குவல் டு ரோ ஜிஹெச். அப்போ ரோவோட வேல்யூ 13.6, ஜியோட வேல்யூ 9.8 ஆக்சுவலாக எஸ்ஐ யூனிட்டில். ஆனால் இங்கே வந்து சென்டிமீட்டருங்கும்போது 980, ஹைட் வந்து 76. ஸோ இதுதான் வந்து மெர்க்யூரி ப்ரெஷரோட வேல்யூ. இப்போ இது எங்கேருந்து வந்ததுன்னு யோசிக்க வேண்டாம். ஸோ இப்போ த டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் ப்ரெஷர் P இஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். த டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் ப்ரெஷர் இஸ், அதாவதுமா ப்ரெஷரோட ஃபார்முலா என்னன்னு சொன்னேன், த்ரஸ்ட், அதாவது ஃபோர்ஸ் பை ஏரியான்னு பார்த்தோம். ஃபோர்ஸோட யூனிட்டு நமக்கு தெரியும், நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்டுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். P இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி, அதாவது ஃபோர்ஸ் பை ஏரியான்னு பார்த்தோம் இல்லைங்களா, ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னென்னா MLT இன்வர்ஸ் ஸ்கொயர்ட் வரும். MLT இன்வர்ஸ் ஸ்கொயர்ட் வரும். அதாவது ஃபோர்ஸ்க்கு வந்துட்டு M இன்ட்டு ஜின்னு வரும், மாஸ் இன்ட்டு அக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ M வந்துருச்சு, ஜிக்கு வந்து LT இன்வர்ஸ் ஸ்கொயர்ட் வந்துருச்சு. அடுத்தது ஃபோர்ஸ் பர் ஏரியாங்கும்போது என்ன வரும், L ஸ்கொயர்டு வரும். அப்போ இந்த L ஸ்கொயரில் இந்த ஸ்கொயரும் இந்த L கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே ஒரே ஒரு L மட்டும்தான் இருக்கும். அகைன் நம்ம கேன்சல் பண்ணதுக்கப்புறம் என்ன பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னா, மேலே தான் L கிடையாதுல, P இஸ் ஈக்குவல் டு MT இன்வர்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை L. இப்படி வரும் நமக்கு ஆன்சர்மா. அதாவது ஃபோர்ஸ் பை ஏரியாவுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் அது கேன்சல் பண்ணி இந்த மாதிரி வரும். இந்த L வந்து மேலே ரைஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு ஆன்சர், P இஸ் ஈக்குவல் டு ML இன்வர்ஸ் T இன்வர்ஸ் ஸ்கொயர்டு. சரிங்களா, இதுதான் இங்கே வந்திருக்கு பாருங்கள், ML இன்வர்ஸ் T இன்வர்ஸ் ஸ்கொயர்டு வந்திருக்குங்களா. ஸோ இப்போ இதை தான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம், இந்த சம். இப்போ புரிஞ்சுதுங்களா என்ன கொடுத்துருக்காங்க, சிஜிஎஸ் சிஸ்டமில் உள்ளதை சிஜிஎஸ் சிஸ்டமில் ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதை வந்து எஸ்ஐ சிஸ்டமில் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இப்போ சிஜிஎஸ் சிஸ்டமில் வந்துட்டு என்ன கொடுத்துருந்தாங்க, 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்யூரி ப்ரெஷர்னு கொடுத்துருந்தாங்க. அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிறத பார்த்துட்டோம்.
இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னோம், n1 ஆஃப் u1 n2 ஆஃப் u2 அப்படிங்கிறதான பார்த்தோம். அதாவது n1 ஆஃப் u1னா நியூமரிக்கல் வேல்யூ தான் n1ன்னு போடுறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மெர்க்யூரி ப்ரெஷர் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், நம்ம ப்ரெஷர் தான். ஸோ அப்போ P1 இந்த இடத்துல என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, சிஜிஎஸ் சிஸ்டமில் கொடுத்துருக்காங்க. அப்போ P1ங்கிறது சிஜிஎஸ் சிஸ்டம், P2ங்கிறது எஸ்ஐ சிஸ்டம். P1ங்கிறது என்னம்மா, சிஜிஎஸ் சிஸ்டம். இது ஃபுல்லாக வந்து சிஜிஎஸ் சிஸ்டமை ரெப்ரசன்ட் பண்ணுறது, இது வந்து எஸ்ஐ சிஸ்டமை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது. சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், அதாவது P2 தான் நமக்கு வேணும். P1 ஈக்குவல் டு P2ன்னு அர்த்தம். P1 ஈக்குவல் டு P2. அடுத்தது அந்த ப்ரெஷர், அந்த மாஸ், அதாவது யூனிட் எல்லாம் எழுதிக்கிறோம். m1 பவர் a, l1 பவர் b, t1 பவர் c, அதெல்லாம் எழுதியாச்சு. அடுத்தது P2 இன்ட்டு m2 பவர் a, l2 பவர் b, t2 பவர் c, அதையும் எழுதிட்டாங்க. சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் P2 நமக்கு தெரியணும். அதாவது எஸ்ஐ சிஸ்டமில் அதோட யூனிட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போது P2, P1ங்கிறது சிஜிஎஸ், P2ங்கிறது எஸ்ஐ. எதுலேருந்து எதை கன்வெர்ட் பண்ணணும், சிஜிஎஸ்லேருந்து எஸ்ஐயாக கன்வெர்ட் பண்ணணும், எஸ்ஐ சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ நமக்கு சிஜிஎஸ் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எஸ்ஐ சிஸ்டம் கண்டுபிடிக்க P2 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால தான் இங்கே P2 ஈக்குவல் டு என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது டிவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ரைட் சைடில் இருக்கிற m2 l2 t2வை இந்த பக்கம் கொண்டு வரும்போது என்ன வரும், ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்கும்போது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது அப்படியே டிவிஷனில் வந்துடும். அப்போ m1 பை m2, l1 பை l2, t1 பை t2, அதை தான் இங்கே எழுதியிருக்காங்கம்மா. ஸோ m1 பை m2 பவர் a, l1 பை l2 பவர் b, t1 பவர் t1 பை t2 பவர் c. புரிஞ்சுதுங்களா இது? இப்போ P2 தான் கண்டுபிடிக்கணும் எஸ்ஐ சிஸ்டமில். ஸோ இப்போ P1 நமக்கு தெரியும், ஆல்ரெடி ப்ரெஷர் 76 சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ அந்த மாஸ் இப்போ ரைட் சைடில் P2வோட மல்டிப்ளை ஆகிருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை அந்த யூனிட்ஸை எடுத்துகிட்டு வந்து இதோட டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குது, P2 ஈக்குவல் டு P1 இன்ட்டு ப்ராக்கெட்டில் போடுறோம், ஏன்னா டைமென்ஷனல் ஃபார்முலா அதெல்லாம், அதனால் ப்ராக்கெட்டில் m1 by m2 ஹோல் பவர் a, l1 by l2 ஹோல் பவர் b, t1 by t2 ஹோல் பவர் c போட்டாச்சா. அடுத்தது தெரியும் இல்லைங்களா, P1 அப்படிங்கிறது என்னது, சிஜிஎஸ் சிஸ்டம். அப்போ அதோட யூனிட்ஸ் தானே நம்ம அங்கே எழுதணும். அப்போ m1 ஈக்குவல் டு 1 கிராம், இது சிஜிஎஸ் சிஸ்டமில் 1 கிராம், l1 இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர், t1 இஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட். ஸோ அப்போ m1 இஸ் ஈக்குவல் டு 1 கிராம், l1 இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர், t1 இஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட். அப்போ m2 என்னது, எஸ்ஐ சிஸ்டமில் கண்டுபிடிக்கிறோம். இப்போ m2 ஈக்குவல் டு 1 கிலோகிராம், l2 ஈக்குவல் டு 1 மீட்டர், t2 ஈக்குவல் டு 1 செகண்ட். புரிஞ்சுதுங்களா? இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது சிஜிஎஸ் சிஸ்டம், இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிறது எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். m1 l1 t1 எல்லாமே சிஜிஎஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், m2 l2 t2 எல்லாமே எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். புரிஞ்சுதுங்களா? அதோட ஃபார்முலாவில் பார்த்தா 1 கிராம் 1 சென்டிமீட்டர் 1 செகண்ட், இது சிஜிஎஸ்ல 1 கிலோகிராம் 1 மீட்டர் 1 செகண்டுங்கிறது எஸ்ஐ சிஸ்டம். அடுத்தது பாருங்கள், பவர்ஸை எழுதுகிறாங்க. ஸோ இப்போ இங்கே இந்த இடத்துல வந்துட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்கிறாங்க, அதாவது m1 பை m2 ஹோல் பவர் ஏன்னு போட்டோமா. அப்போ மாஸ் வந்து என்னது, ரெண்டுத்துக்குமே இருக்குது. ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்தது பி இஸ் ஈக்குவல் டு, அதாவது இந்த ஃபார்முலாவை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன் இங்கே வந்து a இஸ் ஈக்குவல் டு 1, b இஸ் ஈக்குவல் டு -1, c இஸ் ஈக்குவல் டு -2ன்னு வந்துச்சுன்னா, அதாவது உங்களுக்கு நம்மளோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன வந்துச்சு, ப்ரெஷர் P இஸ் ஈக்குவல் டு m l இன்வர்ஸ் t இன்வர்ஸ் ஸ்கொயர்டு வந்துச்சுங்களா. இதுதானே டைமென்ஷனல் ஃபார்முலா. அப்போது எம்முக்கு வந்துட்டு என்ன இருக்குது, பவர்ஸ் எதுவும் இல்லை, அதனால் நம்ம அதை வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ a இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்தது l பவர் -1 இருக்குங்களா, அப்போ b இஸ் ஈக்குவல் டு -1. அடுத்தது t பவர் -2 இருக்குங்களா, அப்போ c பவர் -2. புரிஞ்சுதுங்களா? இங்கே ஏ ஈக்குவல் டு a1, b ஈக்குவல் டு -1, c ஈக்குவல் டு -2 வந்திருக்குன்னு. அந்த டைமென்ஷனல் ஃபார்முலாவில் இருக்க பவர்ஸ் தான். அப்போ m1 பை m2 ஹோல் பவர் a அப்படின்னா 1, l1 பை l2 ஹோல் பவர் b அப்படின்னா பவர் -1, t1 பை t2 ஹோல் பவர் சி அப்படின்னா அதோட வேல்யூ வந்து -2. இது எல்லாமே டைமென்ஷனல் ஃபார்முலாலேருந்து எடுத்திருக்காங்க. அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்மா. தென்
இப்போது P2 is equal to அந்த நியூமரிக்கல் வேல்யூவை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து சொன்னோன்னா N1 into U1 அப்படின்னு பார்த்தோமா ஃபார்முலாவில். N1னா என்னது நியூமரிக்கல் வேல்யூ. இப்போ இங்கே பாருங்கள் P2 is equal to நியூமரிக்கல் வேல்யூ இது எல்லாமே, அதாவது இது எல்லாமே சிஜிஎஸ்சில் வந்திருக்கு. 76 சென்டிமீட்டர் 13.6 into 980 அப்படின்னா சிஜிஎஸ் சிஸ்டமில் இருக்குது. இப்போ நம்மளோட ஃபார்முலா என்ன தெரியும் நமக்கு, M1/M2 அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ M1 என்னதுங்க நம்ம சிஜிஎஸ் சிஸ்டமில் தானே, அப்போ 1 கிராம் டிவைடட் பை 1 கிலோகிராம், 1 கிராம் டிவைடட் பை 1 கிலோகிராம். இங்கே பார்த்தா இல்லைங்களா ஏக்கு என்னது வந்துச்சு, ஏ பவர் ஏக்கு வந்து என்ன வந்துச்சு 1. அப்போ அந்த இடத்துல அந்த பவர் 1ன்னு போட்டாச்சு. அடுத்தது L1/L2. L1 என்னது சிஜிஎஸ் சிஸ்டமில் சென்டிமீட்டர், எஸ்ஐ சிஸ்டமில் 1 மீட்டர், அதை தான் எழுதியிருக்காங்க. அடுத்தது இங்கே பவர் பாருங்கள் பிகே -1, ஸோ அப்போ அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க -1. அடுத்தது 1 செகண்ட் ரெண்டுத்துலேயுமே சிஜிஎஸ் சிஸ்டம்லேயும் சரி எஸ்ஐ சிஸ்டம்லேயும் சரி அதோட யூனிட் என்னது 1 செகண்ட் ஹோல் பவர் -2. இது என்ன ஆயிரும் அப்படின்னா ரெண்டு கேன்சல் ஆகும்போது 1 பவர் -2ன்னு வரும். எனிதிங் பவர் 1னா அதே தான் ஆன்சர் வரும். ஸோ அப்போ 1 பவர் -2 அந்த வேல்யூ. அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், இது எல்லாத்தையும் வந்து எஸ்ஐ சிஸ்டமில் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதே வேல்யூஸ் அப்படியே எழுதியிருக்காங்க. 76 into 13.6 into 980 போட்டாச்சு. அடுத்தது 1 கிராமை வந்து எஸ்ஐ சிஸ்டமில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது கிலோகிராமுக்கு மாற்றணும் அப்படின்னா டிவைடட் பை 1000, 1 டிவைடட் பை 1000 பண்ணால் என்ன கிடைக்கும், அதாவது அந்த 1000 10 பவர் -10 பவர் 3ன்னு வரும். 1 டிவைடட் பை 1000 அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் அதை எப்படி எழுதலாம், 10 பவர் 1 டிவைடட் பை 10 பவர் 3ன்னு எழுதலாம். 1 டிவைடட் பை 10 பவர் 3 zeros, அதனால் 10 பவர் 3ன்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட் அதை மேலே ரைஸ் பண்ணோன்னா அந்த 10 பவர் 1/10 பவர் 3 இருக்குது. அந்த 10 பவர் 3யை மேலே ரைஸ் பண்ணோன்னா 10 பவர் -3ன்னு கிடைக்கும். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க 10 பவர் -3 கிலோகிராம். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதே மாதிரி சென்டிமீட்டர் அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னது 1 டிவைடட் பை 100 தான், சாரி சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும்னா வி கெட் அதே தான் 1 டிவைடட் பை 100 அது ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் 1 டிவைடட் பை 10 பவர் 2ன்னு கிடைக்கும், ஈக்குவல் டு 10 பவர் -2. அப்போ சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும்னா இது ஈக்குவல் டுமா வேறு எதுவும் கிடையாது. ஸோ 10 பவர் -2 மீட்டர்னு கிடைக்கும். சென்டிமீட்டரை மீட்டர் கன்வெர்ட் பண்ணணும்னா என்னது 10 பவர் -2 மீட்டர். 1 செகண்ட் இருக்கிறதுனால அது நம்ம எதுவும் பண்ண வேண்டியது கிடையாது. இப்போது இந்த சிஜிஎஸ் சிஸ்டமில் கிராம் சென்டிமீட்டர்னு இருந்தது எல்லாத்தையும் நம்ம எஸ்ஐ சிஸ்டமில் கிலோகிராம் மீட்டர்னு கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஏன்னா டிவிஷனில் டிவைட் பண்ணும்போது யூனிட் சேமாக இருந்தால் தான் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ இப்போ எல்லாமே பாருங்கள் இந்த இதில் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னது 76 into 13.6 into 980 அந்த பவர்ஸ் மட்டும் கிலோகிராம், எல்லாமே மேலே கீழே என்னவாயிருது கிலோகிராம். இப்போ இது ரெண்டு என்னவாயிரும் கேன்சல் ஆயிரும், இது மீட்டர் கேன்சல் ஆகும். இப்போ 10 பவர் -3 டிவைடட் பை 1னால அதே ஆன்சர் தான் 10 பவர் -3 ஹோல் பவர் 1. அதே மாதிரி 10 பவர் -2 பவர் -1ன்னு இருக்குது. அப்போ என்ன ஆயிரும், இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ என்னது 10 பவர் 2ன்னு ஆயிரும். இங்கே வந்துருக்கு பாருங்கள், இந்த இடத்துல 1 இருக்கிறனால 10 டிவைடட் பை 1னால அதே ஆன்சர் தான் வரும். ஸோ அப்போ 10 பவர் -3 இருக்குது. ஸோ இந்த இடத்துல 10 பவர் -3 வந்துருச்சு. இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு -1 இருந்துச்சு, இந்த இடத்துல -1 இருக்குது, இங்கே வந்து -2 இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இங்கே பாருங்கள் 10 பவர் 2 இருக்குது. இப்போ 1 செகண்ட் இது வந்து என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணணும்னா நமக்கு 1 தான் கிடைக்கும், நமக்கு 1 தான் கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போ அதோட மல்டிப்ளை பண்ணாலும் அதே ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே என்னாச்சு பாருங்கள், கடைசியாக என்ன கிடச்சிருக்கு 76 into 13.6 into 980 into 10 பவர் -3 into 10 பவர் 2. ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு அதாவது இங்கே எப்படி வந்து 10 பவர் 5 வந்துச்சு, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 76 into 13.6 into 980 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ கெட் த ஆன்சர். அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 1.013 கிடைக்கும். அது இது பண்ணால் P2 is equal to 1.01 நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ப்ரெஷர் P2 is equal to 1.01 கிடச்சிருச்சு. இங்கே எப்படி 10 பவர் 5 வந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கிறதோ 10 பவர் -3 into 10 பவர் 2. அப்போ என்ன ஆகும் 10 பவர் 2 minus 10 பவர் -3, 10 பவர் -3 into 10 பவர் -2 என்ன ஆகும் 10 பவர் -1ன்னு கிடைக்கும். ஆனால் இங்கே எப்படி ஏன் வந்துட்டு 10 பவர் 5 கிடச்சிது அப்படின்னா
ஆக்சுவலாக இந்த 13.6 அப்படிங்கிறது டென்சிட்டியில் வந்து ஆக்சுவலாக டென்சிட்டியில் சொல்லும்போது 13,600 அதோட ஒரிஜினல் வேல்யூ. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 13.6 இன்ட்டு 10 பவர் 4 அப்படின்னு எழுதிக்கிறோம். 10 பவர் 4. ஸோ 13.6 இன்ட்டு 10 பவர் 4ன்னு வருமா. நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு இன்ட்டு ஆல்ரெடி 10 பவர் -1 இருக்குங்களா. இப்போ உங்களுக்கு ஆன்சர் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 76 இன்ட்டு 13.6 இன்ட்டு 980 நீங்கள் பண்ணிங்கன்னா 101.3ன்னு வரும் ஆன்சர். என்ன வரும், இது மூணையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் நீங்கள். 76 இன்ட்டு 13.6 இன்ட்டு 980 மூணையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 101.3 இப்படி தான் வரும் ஆன்சர். சரிங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த 13.6 கூட அதாவது 10 பவர் 4 இருக்கும். 10 பவர் இங்கே எப்படி 10 பவர் 5 வந்துச்சு அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. 10 பவர் 4 இருக்கும். இங்கே ஆல்ரெடி நம்மக்கிட்ட -3 + 2 வாங்கும்போது என்ன கிடைக்கும், 10 பவர் -1ன்னு கிடைக்கும். இந்த 10 பவர் -1ம் இன்ட்டு 10 பவர் 4 என்னவாயிரும், 10 பவர் -3 ஆயிருமா. அப்போது 101.3 இன்ட்டு 101.3 இன்ட்டு 10 பவர் 4 -1 இதில் கிடைக்கும். அப்போ என்னவாயிரும், 3ன்னு கிடைக்கும். 10 பவர் 3 நமக்கு கிடைக்கும். ஆனால் நமக்கு ப்ரெஷர் வேல்யூ என்னது 101, அவ்வளோ வரக்கூடாது. இது வந்து கிலோவில் வந்துடும். சரிங்களா. அப்போ என்னவாகுது அப்படின்னா அதாவது 101.3 இன்ட்டு 10 பவர் 3னா கிலோ பாஸ்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே வந்துட்டு நமக்கு 10 பவர் 5 நியூட்டன் மீட்டர் இன்வெர்ஸ் ஸ்கொயரை தானே கொண்டு வரணும். ஸோ அப்போ இங்கே 10ஆல் மல்டிப்ளை பண்ணி அதாவது இந்த 101.3 இன்ட்டு 10 பவர் 3 இருக்குது. சரிங்களா. இன்ட்டு 10 பவர் 3 இருக்குது. இதை வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 100ஆல் டிவைட் பண்ணும்போது பாயிண்ட் தள்ளி போகுமா, பேக்வேர்டில் போகும். அப்போ 1.01 கிடச்சிருமா. 100ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1.01 கிடச்சிரும். நெக்ஸ்ட் இங்கே மல்டிப்ளிகேஷனில் ஒன்று இருந்துச்சு பாருங்கள், 10 பவர் 3 இன்ட்டு 100 போட்டோம்ல, அதை வந்து என்னவாயிரும் 10 பவர் 2ன்னு ஆயிரும். இப்போ என்னவாயிருச்சு நமக்கு ஆன்சர் 1.01 இன்ட்டு 10 பவர் 5 வந்துருச்சா. ஏன் இப்படி 5 வந்திருக்குன்னு 3 + 2 ஆட் பண்ணும்போது என்னவாயிரும் 5. அப்போ 1.01 இன்ட்டு 10 பவர் 5 நியூட்டன் மீட்டர் இன்வெர்ஸ் ஸ்கொயர்டு. புரிஞ்சிச்சுங்களா. ஸோ அப்போ ஏன்னா அவங்க என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க, சிஜிஎஸ் சிஸ்டமில் சென்டிமீட்டர் டைன் சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுன்னு கொடுத்துருந்தாங்க ஃபார்முலா. அதை வந்து நம்ம என்னவா மாற்றணும், நியூட்டன் மீட்டர் இன்வெர்ஸ் ஸ்கொயர்டு, அதாவது எஸ்ஐ சிஸ்டமில் கன்வெர்ட் பண்ணணும். எஸ்ஐ சிஸ்டமில் நியூட்டன் மீட்டர் இன்வெர்ஸ் ஸ்கொயர்டாக மாற்றணும். இப்போ அதெல்லாம் எப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு, கிளியராக. இங்கே எப்படி 10 பவர் 5 வந்துச்சுங்கிறது கிளியராக புரிஞ்சிச்சா. 76 இன்ட்டு 13.6 இன்ட்டு 980 நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 101.3 தான் வரும். நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம இந்த பவர்ஸை ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா வி கெட் 10 பவர் -1ன்னு கிடைக்கும். இந்த 13.6 அப்படிங்கிறது எப்படி வந்துச்சுன்னா அதாவது 13.6 இன்ட்டு 10 பவர் 4ன்னு இருக்கும். இன்ட்டு 10 பவர் 4 -1 பண்ணும்போது 10 பவர் 3 ஆயிரும். நெக்ஸ்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணும்போது we get the answer 1.01 into 10 power 5 நியூட்டன் மீட்டர் இன்வெர்ஸ் ஸ்கொயர். அடுத்தது பாருங்கள், அடுத்த சம்மு இது அப்படியே தலைகீழ, அதாவது எஸ்ஐ சிஸ்டமில் கொடுத்து அதை சிஜிஎஸ் சிஸ்டமில் கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. இது ஈஸியாக தான் இருக்கும், கவனிங்க. இஃப் த வேல்யூ ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இஸ் SI is 6.6 into 10 power -11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் இன்வெர்ஸ் ஸ்கொயர், தென் ஃபைண்ட் இட்ஸ் வேல்யூ இன் சிஜிஎஸ் சிஸ்டம் கொடுத்துட்டாங்க. லெட்ஸ் GSI அப்படின்னா SI சிஸ்டமில் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் என்னங்கிறத அவங்களே கொடுத்தாங்க. 6.6 into 10 power -11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் இன்வெர்ஸ் ஸ்கொயர்டு. சரிங்களா. அதை வந்து எதில் மாற்றணும், சிஜிஎஸ் சிஸ்டமில் மாற்றணும். அப்போ GSI be the gravitational constant in the SI system and CGS in the CGS system. Then அதை அப்படியே எடுத்து எழுதுகிறோமா, என்னது GSI equal to 6.6 into 10 power -11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் இன்வெர்ஸ் ஸ்கொயர்டு. அதை எழுதிக்கிறோம். ஸோ எஸ்ஐ சிஸ்டமில் கொடுத்த வேல்யூஸை எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, GCGS கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்களா. அடுத்தது அதோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நமக்கு தான் ஃபார்முலா தெரியுமே ஆல்ரெடி, முன்னாடி பார்த்தா இல்லைங்களா, N1 of U1 equal to N2 of U2. இங்கே N1ஓட வேல்யூ என்னென்னா
SI சிஸ்டம், N2 CGS. N1 என்னது SI, N2 வந்து CGS. அப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா N2 ஈக்குவல் டு N1 ஆல்ரெடி தெரிஞ்சது தான் நமக்கு. M1/M2 ஹோல் பவர் A, L1/L2 ஹோல் பவர் B, T1/T2 ஹோல் பவர் C. ஸோ அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இது ஆல்ரெடி நம்ம ப்ரெஷரில் பார்த்தோம் இல்லைங்களா, M1/M2, அதாவது N1 இன்ட்டு M1 M2 M3ன்னு வரும். சாரி, M1 L1 T1ன்னு வரும். N2 இன்ட்டு M2 L2 T2ன்னு வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் அதை டிவைட் கொண்டு வரும்போது என்னது, N2 = N1 இன்ட்டு M1/M2 பவர் A, L1/L2 பவர் B, T1/T2 பவர் C. நெக்ஸ்ட் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். GCGS = GSI. நான் சொன்னேன் இல்லைங்களா, N2ங்கிறது GCGS, N1ங்கிறது GSIன்னு. ஸோ அப்போ அதை ஃபார்முலா மாதிரி எடுத்து எழுதுகிறோம். M1/M2 ஹோல் பவர் A, L1/L2 ஹோல் பவர் B, T1/T2 ஹோல் பவர் C. அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். இப்போ உங்களுக்கே நல்லா தெளிவாக தெரியும். M1ஓட வேல்யூ என்னது, SI சிஸ்டமில் கொடுத்ததுனால M1 வந்து 1 கிலோகிராம், L1 வந்து 1 மீட்டர், T1 = 1 செகண்ட், M2 = 1 கிராம், L2 = 1 சென்டிமீட்டர், T2 = 1 செகண்ட். ஸோ அதாவது M1 L1 T1 எல்லாம் SI சிஸ்டம், M2 L2 T2 எல்லாம் CGS சிஸ்டம். அந்த யூனிட்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிடும். மேலே கிலோகிராம், கீழே கிராம், மேலே மீட்டர், கீழே சென்டிமீட்டர், செகண்ட்ஸ் சேஞ்ச் ஆகாது, அதனால் அது அப்படியே. அடுத்து டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் G, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன அப்படின்னா M இன்வர்ஸ் L³ T இன்வர்ஸ் ஸ்கொயர்டு. இப்போ அது உங்களுக்கே நல்லா தெரியும். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அந்த ஆல்ரெடி நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலான்னு சொல்லி பார்த்துருக்கோம் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்ன ஃபார்முலான்னு. G = gravitational constant, G is M inverse L³ T inverse squared. So gravitational constant ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா force into distance squared. Gravitational constant ஓட ஃபார்முலா என்னமா, force into distance squared divided by mass squared. ஸோ அப்போ அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம எழுதினோம் அப்படின்னா we get M inverse L³ T inverse squared கிடைக்குது. நெக்ஸ்ட்டு அந்த பவர்ஸை வந்து எப்படி எழுதிக்கிறாங்க பாருங்கள். A = -1. இங்கே பாருங்கள் M பவர் -1 இருக்குது. ஸோ A = -1. B பவர் என்ன இருக்குது, க்யூப் இருக்குது. அப்போ AB = 3. C பவர் -2 இருக்குது. ஸோ C = -2. அடுத்தது அந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. GCGS = GSIன்னு தானே போட்டிருந்தோம். அப்போ 6.6 × 10⁻11. நெக்ஸ்ட்டு M1/M2ங்கும்போது 1 கிலோகிராம் டிவைடட் பை 1 கிராம். பவர் ஏல என்ன பார்த்துருந்தோம், -1, பவர் -1. அடுத்தது 1 மீட்டர் டிவைடட் பை 1 சென்டிமீட்டர், பவர் க்யூப் 1 செகண்ட் பை 1 செகண்ட் -2. அடுத்தது உங்களுக்கே தெரியும், கிராம் எல்லாத்தையும் கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணணும். அதே மாதிரி சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். அது நமக்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 6.6 × 10⁻11. 1 கிலோகிராம் டிவைடட் பை 1 கிராமுக்கு பதிலாக என்ன எழுதுகிறோம், 10⁻³ கிலோகிராம். 10⁻³ கிலோகிராம். அதே மாதிரி 1 மீட்டர் டிவைட் பை சென்டிமீட்டருக்கு பதிலாக 10⁻² மீட்டர். தென் 1 செகண்ட் அப்படியே தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கே தெரியுமே. ஸோ 1 கிலோகிராம் டிவைட் பை கிலோகிராம் என்னவாயிரும், கேன்சல் ஆயிரும். மீட்டரும் கேன்சல் ஆயிரும். 1 டிவைட் பை 10⁻3னா அது மேலே ரைஸ் ஆகும்போது என்ன கிடைக்கும், 10⁻3ன்னு கிடைக்கும். 10⁻3 × -1 என்னவாயிரும், கிலோகிராம். மீட்டர் கேன்சல் ஆகிடுச்சா, 1 செகண்ட் கேன்சல் ஆகி 1 ஆயிரும் இந்த இடத்துல. அப்புறம் 10⁻3யை மேலே ரைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 10⁻3ன்னு கிடைக்கும். 10⁻3யை மேலே கொண்டு வரும்போது 10⁻3ன்னு தான் கிடைக்கும். அதே மாதிரி பவரில் என்ன இருக்குங்கிற வெளியில் -1 இருக்குது. இந்த -1 × 3 வந்து என்னவாயிரும், -3 ஆயிரும். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், 10⁻3. அதே மாதிரி இங்கே இடத்துல க்யூப் இருக்கா, மேலே வந்து என்ன இருக்குது, க்யூப் இருக்குது இந்த இடத்துல. அப்போ இந்த 10⁻2 மேலே ரைஸ் ஆகும்போது 10⁻2ன்னு ஆகும். அப்போ 10⁻2 க்யூப் பண்ணும்போது 2 × 3 6. அப்போ இங்கே என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், 10⁻6. இந்த 1 செகண்ட் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் 1 தான் கிடைக்கும். அப்போ பவர்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, மைனஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் கிடைக்கிது என்ன, 6.6 × 10⁻11 × 10⁻3 × 10⁻6 × 1. அப்போ என்னமா ஆகும், -11 -3 என்னவாயிரும், -14. -14லேருந்து 6 மைனஸ் பண்ணோன்னா -14 + 6. அப்போ என்ன கிடைக்கும், -8.
இப்போ சிஜிஎஸ் சிஸ்டமில் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ என்னவாக இருக்குது பாருங்கள். அங்கே எஸ்ஐ சிஸ்டமில் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ 6.6 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்டு அப்படி பார்த்தோம் ஃபார்முலா. ஆனால் இங்கே என்ன கிடச்சிருக்கு? இன் சிஜிஎஸ் சிஸ்டமில் 6.6 × 10⁻8 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஜி இன்வர்ஸ் ஸ்கொயர். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஹவு டு கன்வெர்ட் சிஜிஎஸ் சிஸ்டம் இன்ட்டு எஸ்ஐ சிஸ்டம் இன்ட்டு சிஜிஎஸ் சிஸ்டம். அடுத்தது செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். டு செக் தி டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் ஆஃப் அ கிவன் ஃபிசிக்கல் ஈக்குவேஷன். இது ரொம்ப ஈஸியாக அப்படியே சொல்லிடுறேன். லெட் அஸ் டேக் த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். அதாவது லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வந்து ஈக்குவேஷன் சேமாக இருக்கா, கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான். V is equal to U plus AT. அது ஆல்ரெடி நான் இந்த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டியில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வியோட ஃபார்முலா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, LT இன்வர்ஸ்னு தெரியும். அப்ளை த டைமென்ஷனல் ஃபார்முலா ஆன் போத் சைட்ஸ். இப்போ வியோட டைமென்ஷனல் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், LT இன்வர்ஸ் தான். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் போது டிஸ்பிளேஸ்மெண்ட் L பை டைம் டேக்கன் போது T இன்வர்ஸ் வரும். ஸோ LT இன்வர்ஸ் யூவும் அதே தான் இனிஷியல் வெலாசிட்டி, அப்போ LT இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது A அப்படிங்கும்போது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி LT இன்வர்ஸ் ஸ்கொயர்டு. அடுத்தது T அப்படிங்கும்போது வெறும் T. அப்போ இந்த T இன்வர்ஸ் ஸ்கொயர்டோ T பவர் -2 T பவர் 1 என்னவாயிரும், கேன்சல் ஆகும்போது, அதாவது மைனஸ் பண்ணுறோம் இது ரெண்டையும், சாரி T பவர் +1 பாய்ங்க, ஏன்னா T மட்டும்தானே இருக்குது. அப்போ -2 + 1 என்னவாயிரும், -1ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா போத் சைட்ஸ் ரெண்டு சைடுமே உங்களுக்கு என்ன கிடைக்கும், LT இன்வர்ஸ் LT இன்வர்ஸ் LT இன்வர்ஸ் LT இன்வர்ஸ். ஸோ குவான்டிட்டிஸ் ஆஃப் சேம் டைமென்ஷன் ஒன்லி கேன் பி ஆடட். ஸோ சேம் குவான்டிட்டிஸ் சேம் டைமென்ஷனில் இருந்தால் தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ வி see that the dimensions of both sides are same. So hence the equation is dimensionally correct. அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க, ஈக்குவேஷன் டைமென்ஷனலாக கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி செக் த கரெக்ட்னஸ் ஆஃப் ஈக்குவேஷன் half mv² is equal to mgh using dimensional analysis method. அதாவது half mv²ங்கிறது கைனெட்டிக் எனர்ஜி, mgh பொட்டன்ஷியல் எனர்ஜி. அவ்வளோதாம்மா, இந்த பேஜோட லெசன் முடிய போகுது. ஸோ கவனிங்க கேர்ஃபுல்லாக, சீக்கிரம் முடிச்சிடலாம், அவ்வளோதான். ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் கடகடன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், ஆல்ரெடி சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். half mv² equal to அதோட ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம்மா. half mv² equal to அதோட ஃபஸ்ட்டு டைமென்ஷனல் ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எம்முக்கு என்ன, ஹாஃபுங்கும்போது அது நியூமெரிக்கல் பியூர் நம்பர், அதனால் அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. எம் அப்படிங்கும்போது மாஸ், வி அப்படிங்கும்போது LT இன்வர்ஸ்னு வரும். LT இன்வர்ஸ் இப்போ தானே பார்த்தோம், விக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன், அப்போ LT இன்வர்ஸ் வரும். இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர்னு போடுறாங்க இந்த இடத்துல. அப்போ அது ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை ஆகும்போது என்ன கிடைக்கும் நமக்கு ஆன்சர், ML² T இன்வர்ஸ் ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும். ML² T இன்வர்ஸ் ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும். அடுத்தது டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் MGHக்கு நீங்களே சப்ஸ்டியூட் பண்ணலாம். எம்முக்கு கேபிட்டல் M, ஜிக்கு என்னது LT இன்வர்ஸ் ஸ்கொயர்ட், ஹெச்சுக்கு ஹைட்டுங்கும்போது அதுவும் L தான். அப்போ MLT இன்வர்ஸ் ஸ்கொயர்டு L. இந்த இடத்துல L × L என்ன வருது, ML² T இன்வர்ஸ் ஸ்கொயர்டாக இருக்குது. புரியுதுங்களா? L × L மல்டிப்ளை பண்ணும்போது ML² T இன்வர்ஸ் ஸ்கொயர். அப்போ பாருங்கள் லெஃப்ட் சைடு half mv²க்கு என்ன ஃபார்முலா கிடச்சிருக்கு, ML² T இன்வர்ஸ் ஸ்கொயர். ரைட் சைடு MGHக்கு என்ன ஃபார்முலா கிடச்சிருக்கு, ML² T இன்வர்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ போத் சைட்ஸ் எப்படி இருக்குது நமக்கு, டைமென்ஷனலி கரெக்டாக இருக்கிறதுனால திஸ் ஈக்குவேஷன் ஆல்சோ டைமென்ஷனலி கரெக்ட். ஸோ தட் எஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன் அமங் த வேரியஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். அதாவது வேரியஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸாக இருக்கும், அதோட ரிலேஷன் என்னங்கிறத நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இஃப் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி Q டிபெண்ட்ஸ் அப்பான் த குவான்டிட்டிஸ் Q1 Q2 Q3 தட் இஸ். அப்படின்னா என்னென்னா Q வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கா, அந்த Q1 Q2 Q3 டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்படின்னா என்ன, Q இஸ் ப்ரொபோர்ஷனல் டு Q1 Q2 Q3 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை ஈக்குவேஷனாக எழுதுகிறாங்க. Q இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q1 பவர் A, Q2 பவர் B, Q3 பவர் C அப்படின்னு சொல்லிடுறாங்கம்மா. அடுத்தது K டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் போட்டால் கண்டிப்பாக ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் எழுதணும். ஸோ அப்போ Q is equal to K into Q1 பவர் A, Q2 பவர் B, Q3 பவர் C அப்படின்னு எழுதிடுறாங்கம்மா. இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, அடுத்தது K அப்படிங்கிறது இங்கே வந்து டைமென்ஷன் லெஸ் கான்ஸ்டன்ட். when the dimensional formula for Q1 Q2 Q3, அதாவது இந்த Q1 Q2 Q3 எல்லாத்துக்கும் டைமென்ஷனல் ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா அதை கொண்டு போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அந்த பவர்ஸை ஈஸியாக லெஃப்ட் அண்ட் ரைட் மேட்ச் பண்ணி நம்மளால் பவர்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, அவ்வளோதான். So when the dimensional formula of Q1 Q2 Q3 are substituted, then according to the principle of homogeneity படி the powers of M, L, T are made equal. அந்த பவர்ஸ் போத் சைட்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கக்கூடிய பவர்ஸை வந்து ஈக்குவேட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணி ஃப்ரம் திஸ் வி கெட் த வேல்யூஸ் ஆஃப் ஏபிசியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க 1.15. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, obtain an expression for the time period of t. obtain an expression for the time period of t ன்னு கொடுத்துருக்காங்க.
ஃபார் த டைம் பீரியட் ஆஃப் டி ஆஃப் அ சிம்பிள் பெண்டுலம். சிம்பிள் பெண்டுலமோட டைம் பீரியட் என்ன அப்படிங்கிறது அதோட எக்ஸ்பிரஷனில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைம் பீரியட் டி டிபெண்ட்ஸ் ஆன் எதில் டிபெண்ட் பண்ணியிருக்கும் டைம் பீரியட்? மாஸ் ஆஃப் த பாப், உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, லென்த் ஆஃப் த பெண்டுலம், அடுத்தது அக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி அட் த பிளேஸ் வேர் த பெண்டுலம் இஸ் சஸ்பெண்டட். இப்போ இங்கே கேவோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா கே இஸ் ஈக்குவல் டு 2π அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன சம்ம அப்டைன்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் டைம் பீரியட், அதாவது இந்த டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலமுக்கு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கணும், ஒரு ஈக்குவேஷன் கொடுக்கணும், அதை இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா படி கண்டுபிடிக்கணும். இப்போ டைம் பீரியட் ஆஃப் டிபெண்ட்ஸ் ஆன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? மாஸ் ஆஃப் த பாப், லென்த் ஆஃப் த பெண்டுலம், ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் த பிளேஸ் வேர் த பெண்டுலம் இஸ் சஸ்பெண்டட். அப்போ கேவோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க, கே இஸ் ஈக்குவல் டு 2π, தட் இஸ். அப்போ சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ஃபார்முலாவில் எழுதுகிறோம், அந்த டைமென்ஷனல் ஃபார்முலாவில் தான் எழுதுகிறோம். டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது டைம் பீரியட்? மாஸ் ஆஃப் த பாப், லென்த் ஆஃப் த பெண்டுலம், ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொன்னோமா, அப்போ அந்த ஃபார்முலாவில் எழுதுகிறோம். டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு m பவர் a, l பவர் b, g பவர் c அப்படின்னு எழுதிடுறோம். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லும்போது கே கான்ஸ்டன்ட் போடுவோம். அப்போ m பவர் a, l பவர் b, g பவர் c அதை எழுதிக்கிறோமா. அவ்வளோதான், முடிய போதுமா இந்த சம் முடிச்சுட்டு லிமிடேஷன் சொன்னால் இந்த லெசன் முடிஞ்சிச்சு. ஸோ ஹியர் கே இஸ் டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட், நமக்கே தெரியும். ரீரைட்டிங் த அபவ் ஈக்குவேஷன் வித் டைமென்ஷன்ஸ். கேவோட வேல்யூ வந்து டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட், அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. அப்போ நெக்ஸ்ட்டு அதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது இங்கே எழுதணும் இல்லைங்களா, டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு m பவர் a, l பவர் b, g பவர் cன்னு அதை அதோட டைமென்ஷனில் எழுதுகிறோம், அவ்வளோதான். அப்போ எழுதும்போது என்னது, டி பவர் 1ன்னு எடுத்துக்கிறோம், எதுவும் இல்லைன்னா அந்த இடத்துல டி பவர் 1ன்னு எடுத்துக்கிறோம். m பவர் a, l பவர் b, நெக்ஸ்ட்டு இங்கே வந்து மாஸ் கொடுத்துருந்தாங்க, m பவர் a, l பவர் bன்னு கொடுத்துருந்தாங்க, g பவர் cன்னு கொடுத்துருந்தாங்களா. ஜியோட டைமென்ஷனல் ஃபார்முலா நமக்கு தெரியும், எக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்னது, LT இன்வர்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ லெஃப்ட் சைடில் வந்து எப்படி எழுதுகிறோம், லெஃப்ட் சைடு ஈக்குவேஷனை டி மட்டும்தான் இருக்குது, ஆனால் ml கிடையாது. அப்போ ஆனாலும் என்ன எழுதுகிறோம், m பவர் 0, l பவர் 0ன்னு எழுதிக்கிறோம். ஏன்னா டைமென்ஷன் அப்படிங்கும்போது 3 சேர்ந்தது தான். m பவர் 0, l பவர் 0, t பவர் 1 ஈக்குவல் டு அதே மாதிரி m பவர் a, l பவர் இங்கே ஒரு l இருக்குது இல்லைங்களா, அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். l பவர் b ப்ளஸ் c, l பவர் b ப்ளஸ் c, அடுத்து t பவர் மைனஸ் 2c, t பவர் மைனஸ் 2c. இங்கே ஏன் வந்து l பவர் b ப்ளஸ் c வந்துச்சுன்னு தெரியுமா, இங்கே ஒரு l இருக்குது, இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, l பவர் b இருக்குது, l பவர் c இருக்குது. ஸோ அப்போ அதை ரெண்டே பவர்ஸை வந்து ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம், l பவர் b ப்ளஸ் c, t பவர் மைனஸ் 2c. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறாங்க, லெஃப்ட் சைடில் இருக்கிற பவர்ஸையும் ரைட் சைடில் இருக்க பவர்ஸையும் ஈக்குவேட் பண்ணுறாங்க, சமன்படுத்துகிறாங்க. ஆன் போத் சைட்ஸ் ஈக்குவேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு ஆன்சர், கம்பேரிங் த பவர்ஸ் ஆஃப் m, l அண்ட் t ஆன் போத் சைட்ஸ். இப்போ நமக்கே நல்லா தெரியும், a பவர் இந்த லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, 0 தான் இருக்குது, இங்கே a இருக்கா, அப்போ a ஈக்குவல் டு என்ன கிடைக்கிது, 0. அப்போ a ஈக்குவல் டு 0. அடுத்தது பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, b ப்ளஸ் c இருக்குது, ஆனால் இங்கே என்ன இருக்குது, அதுவும் 0 தான் இருக்குது பவரில். இப்போ b ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. அடுத்தது இங்கே பாருங்கள், t பவர் 1 இருக்குது, இங்கே t பவர் மைனஸ் 2c இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், மைனஸ் 2c ஈக்குவல் டு 1. புரிஞ்சுதா எப்படி ஈக்குவேட் பண்ணணும்னு? a ஈக்குவல் டு இங்கே a இருக்குது, இங்கே 0 இருக்குது, b ப்ளஸ் c இருக்குது, இங்கே லெஃப்ட் சைடில் 0 இருக்குது, இங்கே இடத்துல மைனஸ் 2c இருக்குது, இந்த இடத்துல 1 இருக்குது. ஸோ அப்போ அந்த ஈக்குவேட் கம்பேர் பண்ணுறோம், a ஈக்குவல் டு 0, b ப்ளஸ் c ஈக்குவல் டு 0, 2c ஈக்குவல் டு 1. இப்போ சால்விங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைட்ஸும் நம்ம சால்வ் பண்ணும்போது சால்விங் ஃபார் ab அண்ட் c ஈக்குவல் டு c, a ஈக்குவல் டு நமக்கு என்னது 0 தான், அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அப்போ a ஈக்குவல் டு 0 கிடச்சிருச்சு. அடுத்தது b ஈக்குவல் டு ஏன் இங்கே ஹாஃப் வந்துச்சு பார்ப்போம். இப்போ இங்கே c ஈக்குவல் டு என்ன இருக்குது, c ஈக்குவல் டு மைனஸ் 2 இருக்கா, இந்த மைனஸ் 2 டிவிஷனில் வருமா, அப்போ என்ன வருங்க நமக்கு மைனஸ் 1/2ன்னு கிடைக்கும். அப்போ சியோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு, மைனஸ் 1/2 வந்துருச்சா. c ஈக்குவல் டு மைனஸ் 1/2 வேல்யூ. இந்த சிங்கிற இடத்துல இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அதாவது b ப்ளஸ் மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 0. நான் சொல்கிறது இந்த டேர்ம் இதில் கொண்டே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா, அப்போ இந்த மைனஸ் 1/2 இந்த பக்கம் போகும்போது என்னவாயிரும், ப்ளஸ் 1/2 ஆயிரும். அப்போ b ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிரும், 1/2. அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ b ஈக்குவல் டு b ப்ளஸ் c ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. அப்போ b ப்ளஸ் சிக்கு பதிலாக மைனஸ் 1/2ன்னு இருக்கும். அப்போ அந்த மைனஸ் 1/2வை ரைட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது என்ன கிடைக்கும், ப்ளஸ் 1/2.
ஸோ இப்போ தெரிஞ்சிடுச்சா பவர் A is equal to 0, B is equal to 1/2 and C is equal to -1/2. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் அந்த டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதணும் பாருங்களேன். m பவர் A, L பவர் B, LT ஸ்கொயர் இன்வர்ஸ் ஸ்கொயர் பவர் C எழுதுனால அந்த ஏவோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் m பவரில் போடணும், பியோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் L பவரில் போடணும். இங்கே லாஸ்ட்டாக இந்த இடத்துல. இப்போ நீங்களே சொல்லுங்கள், இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் ஆன்சரு? m பவர் 0ன்னு கிடைக்கும். L பவர் அதாவது B என்னது ½ கிடச்சிது. அடுத்தது அந்த ஈக்குவேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஈக்குவேஷன். இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஃபார்முலாவில் நம்ம கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இப்போது வந்து m பவர் 0ன்னு ஆயிரும். m பவர் இந்த வேல்யூவில் கொண்டு போய் ஏவை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸ்மால் m தான் இங்கே போடணும். அப்போ m பவர் 0, L பவர் LB என்ன கிடச்சது? ½ கிடச்சதா. அடுத்தது G பவர் என்ன கிடச்சது? -12ன்னு கிடச்சது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1/g அப்படின்னு அர்த்தம். G பவர் -12னா என்ன அர்த்தம்? 1/√g, 1/√g அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே எல்லும் வந்து ½ தான் இருக்குது, ஜியும் வந்து டிவிஷனில் ½ இருக்குது. சரிங்களா? இது எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ பாருங்கள் ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ ஃப்ரம் த above equation T is equal to formula K into m power 0, L power 1/2, G power -1/2. அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா we get the answer T is equal to K into L power. இந்த இடத்துல L பவர் ½ ஆல்ரெடி பார்த்துட்டோம். இங்கே வந்து என்ன அர்த்தம்? அதாவது டிவைடட் பை G பவர் ½ அப்படின்னு வரும், இல்லைனா √g அப்படின்னு வரும். ஏன்னா G இன்வர்ஸ் தானே கிடச்சிருக்கு நமக்கு. G பவர் Cயில் வந்து இங்கே பாருங்கள், G பவர் -1/2 தானே கிடச்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? இதுதான் L பவர் ½ டிவைடட் பை G பவர் ½. அது நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அடுத்த ஸ்டெப்பில்? L/G ஹோல் பவர் ½ அப்படின்னு பண்ணிட்டாங்க. ஹோல் பவர் ½. புரிஞ்சிச்சிங்களா? அடுத்தது இது எப்படி எழுதியிருக்காங்க? T is equal to K into ½ அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் L/G. முடிஞ்சிச்சா? கேவோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், கான்ஸ்டன்ட் 2π. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். T is equal to 2π into root of L/G. முடிஞ்சிச்சிங்களா? புரிஞ்சிச்சா இப்போ எப்படி ரிலேட் பண்ணுறது அப்படின்ட்டு? அடுத்தது limitations of dimensional analysis. அவ்வளோதான். இதில் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை முடிஞ்சது. This method gives no information about the dimensionless constants. அதாவது டைமென்ஷன் கான்ஸ்டண்ட்டை பற்றியும் டைமென்ஷனை பற்றி தான் சொல்லியிருக்கோம். இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸில் டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டண்ட்டை பற்றி எதுவுமே அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. ஸோ திஸ் மெத்தட் gives no information about the dimensionless constants in the formula like 1, 2, etc., pi, e, etc., யூலர் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க, எக்ஸெட்ரா. இப்போ இதை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே அதை சொல்லலை. This method cannot decide whether the given quantity is a vector or a scalar. அதாவது கொடுக்கக்கூடிய ஃபிசிக்கல் குவான்டிட்டி அது வெக்டாரா ஸ்கேலரா அதை பற்றியெல்லாம் எதுவுமே அது கன்சிடர் பண்ணல. கொடுத்தா அது டைமென்ஷன் யூஸ் பண்ணி ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். This method is not suitable to derive relations involving trigonometric, exponential and logarithmic functions. ஸோ அதாவது இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்ன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதில் பார்க்கும்போது இந்த ட்ரிக்னோமெட்ரிக்கோ எக்ஸ்பொனன்ஷியலோ லாகரிதமிக் ஃபங்க்ஷனோ அதை பற்றியெல்லாம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணல. அதாவது அதை பற்றின இந்த மெத்தடை அதெல்லாம் யூஸ் பண்ண முடியல. ஸோ திஸ் மெத்தட் இஸ் நாட் சூட்டபிள் டு டிரைவ் ரிலேஷன்ஸ். அந்த ட்ரிக்னோமெட்ரிக் எக்ஸ்பொனன்ஷியல் லாகரிதமிக் ஃபங்க்ஷன்ஸை டிரைவ் பண்ண முடியல, அதுதான் சொல்கிறாங்க. திஸ் மெத்தட் இஸ் நாட் சூட்டபிள் டு டிரைவ் ரிலேஷன்ஸ் இன்வால்விங் trigonometric, exponential and logarithmic functions. It cannot be applied to an equation involving more than 3 physical quantities. அதாவது 3 physical quantities, mass, length, time, இது 3 தான் யூஸ் பண்ணி டைமென்ஷன் நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும். அப்போ அதுக்கு தவிர 4th குவான்டிட்டி அப்படிங்கிறது ஒன்று யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இட் cannot be applied to an equation involving more than 3 physical quantities. It can only check on whether the physical relation is dimensionally correct. அதாவது அது வந்து செக் பண்ணுது லெஃப்ட் அண்ட் ரைட் டைமென்ஷனலி கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் செக் பண்ணுது இல்லையா, பட் நாட் த கரெக்ட்னஸ் ஆஃப் த ரிலேஷன். அந்த ரிலேஷன் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத அது செக் பண்ணலை. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. யூஸிங் டைமென்ஷனல் அனாலிசிஸ் S is equal to ut plus 1/3 at square. இப்போ இந்த 1/3ங்கிறது நமக்கு டைமென்ஷன் இல்லைனாலும் ஆனால் ரெண்டுமே சேம் சைடு, லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்து நமக்கு ஆன்சர் வந்து சேமாக தான் வரும். அப்போ இது டைமென்ஷனலி கரெக்ட் அப்படின்னு சொல்லிடும். ஆனால் ஃபார்முலா படி நமக்கு என்ன, ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் படி நமக்கு என்ன ஃபார்முலா? S is equal to ut plus ½ at square தான் கரெக்டான வேல்யூ. அப்போ அந்த ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத டைமென்ஷனலி கரெக்ட் அப்படிங்கிறது சொல்லிடுது இந்த டைமென்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற ரிலேஷன். ஆனால் அதோட ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத அது சொல்லலை. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க.
S is equal to ut plus 1 by 3 at squared is dimensionally correct, whereas the correct relation is S is equal to ut plus half at squared. So limitations புரிஞ்சிச்சாமா? லிமிட்டேஷன்ஸ்னால் ட்ராபேக்ஸ் எதெல்லாம் அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படிங்கிறது தான். ஸோ டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் பற்றி இது எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. நோ திஸ் மெத்தட் cannot decide whether the given quantity is வெக்டரா ஸ்கேலாராங்கிறத பற்றி எதுவுமே சொல்லலை. அடுத்தது நாட் suitable to derive, அதாவது trigonometric functions, exponential functions, logarithmic functions பற்றின டெரிவேஷனை இது வந்து இந்த மெத்தட் வந்து சூட்டபுளாக எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்வால்விங் வித் மோர் தேன் 3 physical quantities மேலே 3 physical quantities யூஸ் பண்ணி தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறமே ஒழிய அதுக்கு மோர் தேன் 3 physical quantities யூஸ் பண்ணலை. கடைசியாக டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் செக் பண்ணுறாங்க, ஆனால் அதோட ரிலேஷன் என்னங்கிறத கரெக்டாக சொல்லலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ லெசன் 1 ஓவர். லெசன் 1 முடிஞ்சதுமா? எடுத்த டாபிக்ஸ் எல்லாம் கிளியராக புரிஞ்சது இல்லைங்களா உங்களுக்கு? ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.